அம்மா என்னம்மா பண்ற? பார்த்தா தெரியல, அடுப்பை தொடச்சிட்டு இருக்கேன். சரி, எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறியா? இரு வர்றேன். இந்த பிஸ்கட் இருக்கு, இதை சாப்பிடு. பிஸ்கட்டா? வேணாமா, வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்ய. சரி, கொழுக்கட்டை செஞ்சு தரேன். கொழுக்கட்டையா? கொழுக்கட்டெல்லாம் வேணாமா, வேற ஏதாவது செய். சரி, உனக்கு பிடிச்ச அந்த இனிப்பு அச்சு முறுக்கு செஞ்சு தரேன், போ. அவ கேட்டாலேன்னு உடனே இனிப்பு அச்சு முறுக்கு செஞ்சேங்க. ரேஷன் பச்சரிசியில் கூட நல்லா தான் வரும். இதை வந்து நல்லா கழுவிட்டு சும்மா ஒரு 5 நிமிஷம் துணியில் போட்டு காய வச்சிங்கன்னா போதும். அந்த ஈரம் போனதுன்னா போதும். அதுக்கப்புறம் அரைச்சி நல்லா நைஸாக மிஷினில் கொடுத்து அரைச்சிங்க, இல்லை மிக்சியில் கொஞ்சமாக இருந்தால் அரைச்சி எடுத்துங்க. டம்ளர் வந்து எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அதே டம்ளரில் எல்லாத்தையும் அளங்க. இப்போ பச்சரிசி மாவை அளந்து எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லா அரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்ச ஈர பச்சரிசி மாவை தான் இதில் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதை தான் எடுத்திருக்கேன் நான். ஆனால் காஞ்ச அரிசி மாவில் கூட வருதுங்கிறாங்க, கடையில் விற்கிற மாவுலையும் வருதுங்கிறாங்க. நீங்கள் கொஞ்சமாக வேணா இதே அளவில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்கிறது ஈர பச்சரிசி மாவு தான். இப்போ நல்லா 2 டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். நல்லா எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே மாதிரி சர்க்கரை எல்லாம் சேர்த்துக்குங்க. இப்போ 2 டம்ளர் பச்சரிசி மாவு, அடுத்து சர்க்கரை சேர்க்கலாம். சர்க்கரை வந்து இதுக்கு 2 டம்ளர் பச்சரிசி மாவுக்கு 1 டம்ளர் சர்க்கரை. இந்த சர்க்கரையை பொடி பண்ணி தான் சேர்க்கணும். இதோட 3 ஏலக்காய் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி இதை சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து சீக்கிரம் கரையும். இந்த பாருங்கள், இது மாதிரி பவுட்ரு பண்ணினதுக்கப்புறமா இந்த மாவோட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காவும் நல்லா அரைச்சி எடுத்துட்டோமா, அடுத்து மைதா ஒன்று தான். மைதா இப்போ போட்டுக்கலாம் 1 டம்ளர். சில பேர்லாம் முட்டைலாம் சேர்ப்பாங்க. நான் இதில் முட்டையும் சேர்க்கல, தேங்காய் பாலும் சேர்க்கல. துளி உப்பு போட்டுங்க, அப்போ தான் இனிப்பு வந்து தூக்கலாக உரைக்கும். இப்போ இதை ட்ரையாக இருக்கிறப்பயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க, எல்லா பக்கமும் எல்லாம் கலந்துக்கிற மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை ஊற்றுவோம். இப்போ எள்ளு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது எந்த அளவு இருக்கணும் அப்படின்னா, ஒரு கரண்டியை உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த அளவு லைட்டாக ஒட்டியிருக்கு பாருங்கள், ஒட்டாமல் இல்லை. மாவு வந்து அப்படியே நல்லா தெரியுது பாருங்கள், அது மாதிரி இருக்கணும். இப்போ கரண்டி வந்து நான்ஸ்டிக் கரண்டியாக இருந்தாலும் சரி, இரும்பு கரண்டியாக இருந்தாலும் சரி, எண்ணெய் காயிறப்ப அதிலேயே இருக்கணும். வைக்கிறப்ப நல்லா இந்த மாவில் வந்து மேலே முழுகக்கூடாது. அந்த கரண்டி அச்சு இருக்கு இல்லையா, அந்த அச்சோட மேல் பக்கம் படவே கூடாது. மாவு கீழே அந்த இதில் மட்டும்தான் இருக்கணும். இப்படி வச்சுட்டு உடனே தட்டாதீங்க, விரிஞ்சிக்கிட்டு போவோம். லைட்டாக 1 நிமிஷம் வெந்ததும் இப்படி தட்டுனீங்கன்னா அப்படி பூவாட்டம் விரிஞ்சி போயிடும்.